ஃபக்கீல் யூ முகமது சனு. இவங்க ஒரு ரஷ்யன் லேடி. இவங்களுக்கு 49 வயசு ஆகுது. ஒரு நாள் இவங்க குக் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக ஹார்ட் அட்டாக் வந்து மூச்சு விட முடியாமல் கீழே விழுறாங்க. பார்த்துட்டு இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் உடனே கொண்டு போய் இவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் உடனே சேர்த்த உடனே டாக்டர் சொல்லிடுறாங்க இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக், பல்ஸ் இல்லை, அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷாக் ஆகி அழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் வீட்டில் பந்தல் போட்டு ரிலேட்டிவ்ஸ்லாம் கூட்டமாக நிற்கிறாங்க. கூட்டமாக நிற்கும் போது அந்த காஃபின், அதாவது அந்த சவப்பெட்டியில், அதாவது அந்த சவப்பெட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க. சுற்றி எல்லாம் அந்த ப்ரேயர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபேஸ் ஓப்பன் கேஸ்டில்னு சொல்லுவாங்க, அதாவது கடைசியாக சாவறதுக்கு முன்னாடி மூஞ்ச காட்டுறது. எல்லாமே அமைதியாக இருந்தாங்க. சடனாக அந்த சவப்பெட்டியிலேருந்து லிட்டலாக சவுண்டு வருது. மற்றவங்கலாம் பார்த்துட்டு ஓகே இது அலுசினேஷன் தான், கற்பனையாக தான் இருக்குன்னு சொல்லி விட்டுடுறாங்க. உடனே இந்த ஆண்டி மூச்சு வேகமாக விட்டு கையெல்லாம் அசைஞ்சு எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. இதை பார்த்து எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. இந்த ஆண்டி கேட்குறாங்க நான் எங்கே இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அழுகிறாங்க. சில பேர் சந்தோஷப்படுறதா ஆச்சரியப்படுறான்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஆண்டி என்னோட கடைசி காலத்தில் நானே இருக்கான்னு எல்லாம் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அந்த நேரம் பார்த்தா அந்த ஆன்டிக்கு ஹார்ட் பீட் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சு திரும்ப அங்கேயே மயக்கம் போட்டு விழுகிறாங்க. இதில் இவங்களுக்கு செகண்ட் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இதை பார்த்த ஃபேமிலி மெம்பர்ஸ் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் அடிச்சு ஆம்புலன்ஸை கூப்பிடுறாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த செகண்ட் ஹார்ட் அட்டாக்ல இவங்க உண்மையிலே இறந்துட்டாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாக்டர் மட்டும் இவங்களை ஒழுங்காக செக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நேரம் அவங்க உயிரோடு இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்க இப்படி தான் சாகணும்னு அவங்க தலையில் எழுதியிருக்குது. என்ன பண்ணுறது?